நீங்கள் சாப்பிடுங்க, நான் வர பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் ஒருத்தர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, பாருங்க அப்படியே இருக்கு. வேண்டாம் வேண்டாம் போதும். சாப்பிடுங்க ஜனனி, இந்தா வச்சுக்க. இடம் நல்லா இருக்குல்ல சக்தி? நாளைக்கு எப்படி ஊருக்கு போக போறீங்க? ஹோட்டலில் வண்டி சொல்லியிருக்கோம், வெள்ளனா அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, தேங்க்ஸ் சக்தி. தேங்க்ஸ் ஃபார் தி குட் டைம். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் அடிக்கடி இப்படி மீட் பண்ணுவோம். ஷியோர். வேடிக்கை பாருங்களேன், எனக்கு பிடிக்காத ஆள் பேரும் கௌதம் தான், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரும் கௌதம் தான். பேர் ஒன்று தான், ஆனால் ஆள் தான் வேற வேற. அந்த கௌதமையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிக்கும் சக்தி. வாய்ப்பே இல்லை, பார்ப்போம். சரி பாய். பார்த்து போங்க. சரி நம்ம போவோமா? சக்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், யாரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருப்போம், சரியா? வா போகலாம். ஆமாம் ஆமாம் சரி, அதெல்லாம் முடிச்சிடலாம். சரி சரி. என்ன இதோ வந்துட்டாங்க. யாரு? அதான் சக்தியும் அவன் பொண்டாட்டி. அண்ணா என்னண்ணா பேசாமல் இருக்கீங்க? என்ன எதுன்னு கேளுங்கண்ணே. என்ன என்ன கேட்கணும்? இப்போ என்ன ஆயிடுச்சு? அதானே, ஒரு 1/2 மணி நேரம் உன்னை தனியாக விட்டாலே உனக்கு அங்கே சார்ஜ் ஏறிடுமே. நீ தானே அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வந்த, அப்புறம் என்ன? வந்துட்டா? அட அண்ணன் வந்துட்டாரு, நம்மளும் போவோமேன்னு உடனே யோசனை பண்ணிட்டு பின்னாடியே வண்டியாக்கும். கண்டவ கூடலாம் ராத்திரி முழுக்க அங்கேயே தங்கிட்டு கொஞ்சம் குலா விட்டு தானே வந்திருக்க. போதும். பாதி நாள் ராத்தங்கிறதுல புருஷன் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். என்ன அநாகரிகமான பேச்சு இது? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட நான் பேசுறேனா? அவனை தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன தப்பா நடந்துச்சுன்னு எங்களை கேள்வி கேக்குறீங்க? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதானே நடந்திருக்கு. ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுல ஒரு நல்லது நமக்கு நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படாம எதிரிக்கு ஒரு நல்லது நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டா லைஃப் நிம்மதியா இருக்காது. எதிரிக்கு நல்லது நடந்துருச்சேன்னு நான் வருத்தப்படல.
என் வீட்டு ஆளுக எதிரியோட போய் சேர்ந்ததுனால அந்த நல்லது நடந்துருச்சேன்னு வருத்தப்படுறேன். ஒரு வீட்டுக்கு பெரிய மனுஷன் அசிங்கப்பட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னை அவமானப்படுத்திட்டு இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு. நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சந்தோஷப்பட சொல்றியா? இந்தாரு, இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சு சொல்றேன், உன்னோட நட பேச்சு நடவடிக்கை எதுவுமே இந்த குடும்பத்துக்கு ஒத்து வராது. உனக்கெல்லாம் இந்த குடும்பத்தை பத்தியோ இதோட வேறு விலாசத்தை பத்தியோ எதுவும் தெரியாது. உங்க அப்பா நாச்சி எப்ப வீட்டை விட்டு ஓடி போனவன். உங்க ஆத்தாக்காரி அவனை காதலிச்சு கூட ஓடியாந்தவன். ஒரு ஒண்டி குடித்தனத்துல 2 வேளை சோற தின்னுட்டு ஏதோ தத்தக்கா பத்தக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. உங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை பற்றின கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், குடும்ப கௌரவம் எதுவும் தெரியாது. எடுத்து சொன்னாலும் புரியாது. நான் நேத்தே என் குடும்ப பாரம்பரியத்தை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பாரம்பரியத்தினால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பெருமையும் கிடையாது. ஏன்னா பாரம்பரியங்கிறது 3-4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் உருவாக்கி வச்சுட்டு போனது. அதுல நமக்கு எந்த பங்கும் கிடையாது. பிறக்கும் போதே நான் பணக்காரங்கிற அகங்காரத்தை தவிர வேற எந்த நல்ல குவாலிட்டியையும் அந்த பாரம்பரியம் நமக்கு கொடுக்க போறதில்ல. அதை விட கொடுமை, அந்த பாரம்பரியத்தை ஒரு கிரீடம் மாதிரி போட்டுக்கிட்டு அடுத்தவங்கள ஏன் சிரமப்படுத்த நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? இந்த உலகத்துல வாடுற ஒவ்வொரு மனுஷனும் சமம்தான். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா பணம் காசு சேர்ந்ததும் உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்குன்னு 4 சட்டத்திட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அதுக்கு மத்தவங்க அடங்கி போகணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இது ஒண்ணும் உங்க அப்பையும் வீடு மாதிரி தாத்தையும் பூட்டையும் சம்பாதிச்சு வச்சது கிடையாது. நான் ஒரு ஆளு ஆதி குணசேகரை சம்பாதிச்சு சேர்த்தது. அப்புறம் என்ன பாரம்பரியம் இருக்கு இதுல? எனக்கு புரியல. நீங்க சொல்ற பாரம்பரியம் எதுல இருக்கு? பணத்திலயா? இல்ல நீங்க பேசுற குலத்திலயா? இல்ல மனுஷத்தன்மையிலயா? என்ன கேட்டா மனுஷனா இருக்கிறதுல தான் பாரம்பரியமே இருக்கு. மத்தபடி பணத்திலயோ நீங்க சொல்ற வேற எதுலயுமே கிடையாது. சரி, எங்க வீட்டுல இருந்துகிட்டு இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. வாங்கப்பா. அண்ணா, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அன்னைக்கு என் வாழ்க்கையில முடிவெடுக்க உங்க யாருக்குமே உரிமை இல்ல. எந்த முடிவா இருந்தாலும் அது நானும் என் புருஷன் சக்தியும் மட்டுமே சேர்ந்து எடுப்போம். அதுல தலையிட வேற யாருக்குமே உரிமை இல்ல. ஐஷு, அம்மா வந்துட்டாங்க. அப்படியா? அக்கா, சித்தி, அம்மா வந்துட்டாங்க. அக்கா, அம்மா. நந்தினி, வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க அக்கா? அம்மா, அம்மா, தர்ஷினி, செல்லோ. அக்கா இங்கனே இருங்க, இந்த வந்துடுறேன். எப்படிலாம் இருக்க? ஏய் தர்ஷினி, அழக்கூடாது. அம்மா வந்துட்டேன்ல, நீ தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதான் அம்மாக்கு பலமா இருக்கும். அழக்கூடாதுடா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியா? இது பாரு, அழக்கூடாது. அம்மா வந்துட்டேன்ல, தைரியமா இருக்கணும். அழக்கூடாது. சரி வா. சரி சரி, ஐசி இப்படி வா. செல்லம்ல
எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும். அன்னைக்கு கோச்சுக்கிட்டு படக்குன்னு கிளம்பிட்டீங்க. அப்புறம் ரொம்ப நாள் வீட்ல இல்ல. இப்பதான் வந்துட்டீங்களே, வீட்டுக்கே மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்களாம் கல்யாணம் பண்ணி வந்தப்ப நீங்க எங்களுக்கு ஆர்த்தி எடுத்தீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வந்தப்ப உங்களுக்கு யார் எடுத்திருப்பாங்களோ, அதனால எங்க ஆசைக்கு நாங்க எடுத்துக்கிறோம். வலது கால எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போங்க. அப்பா வாங்க. மாமா வாங்கப்பா. வாங்க. காபி பீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் அந்த வீட்டு மருமகளுங்க நல்லாவே கவனிச்சாங்க. அப்படியா? சந்தோஷம். அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ ஓடுது போல, என்ன விஷயம்? சில விஷயங்களை பேசி தீர்மானம் பண்ணலான்னு வந்தேன். இந்த வீட்டில் வந்து உட்காந்து உங்கள் முகத்தை பார்த்து பேச எனக்கு விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை. அவசியம் இல்லைன்னா எதுக்கு வந்தீங்க? இவர் ஏக்கா இப்படி பேசிட்டு இருக்காரு? இருப்பா, இரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு மரியாதையெல்லாம் தலை தூக்குச்சு. திருப்பியும் பழைய தோரணையிலே பேச ஆரம்பிச்சிட்டியே. ஒரிஜினல் இதுதான். ஓஹோ, அப்போ நடிப்பும் நல்லா வரும் போல. பொண்ணு கதாசிரியர், அப்பா நடிகர், நல்லா இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிப்பீங்கள்ல. அன்னைக்கு எஸ்கேஆர் நிலத்தை திருப்பி தராருன்னு சொன்னோன்னே, வாங்க உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமா, ஓடுங்க மாமா, பாடுங்க மாமான்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி தான். அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு பேசணுன்னு தான் பார்த்தேன். அந்த சாருபாலா மேடமே கொஞ்சம் அதிகமாக பேசினதுனால நான் அமைதியாயிட்டேன். புரியுதில்ல? அந்த மேடம் கொஞ்சம் அதிகமாக பேசுனாங்கன்னு உங்களுக்கு உரைக்குதில்ல? அவங்க என்ன எடுத்து எடுப்பிலேயே அப்படி பேசினாங்க? நாம் என்ன சொன்னோம், அவங்க எதுக்காக அப்படி பேசினாங்க, அதை நாமளும் யோசிச்சா நல்லா இருக்கும். நாம் அடுத்தவங்களை 2 வார்த்தை பேசும்போது பதிலுக்கு அவங்க நியாயமாக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? என்ன மாதிரி அவங்க என்ன இந்த வீட்டில் பொண்ணை கொடுத்தவங்களா? இங்கே நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறதுக்கு. என்னண்ணே இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுண்ணே. ஏய் உட்காருப்பா. அவர் என்ன விஷயத்துக்கே வரல, வரட்டும் பேசுவோம். அவர் வந்த விஷயத்தை சொல்லித்தானே ஆகணும். பொறுமையாரு. சரி, என்ன விஷயமா பேச வந்தீங்க? அதை பேசுவோமா, இல்லை வேற யாருக்கும் பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டியிருக்கா? எனக்கு அனாவசியமாக பண்ணுறதும் பிடிக்காது, அனாவசியமாக பேசுகிறவங்களையும் பிடிக்காது. விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி சொத்து உங்களுக்கு வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? உங்கள் பொண்ணு பேருக்குள்ள வந்திருக்கு. அதை எங்கே கொண்டு வந்திருக்கீங்க? வரும்போது வெறுங்கிய விஷயத்தில் வந்திருக்கீங்க 2 பேரும். அவ சொத்து அவகிட்ட தானே இருக்கு. என்ன நானா நேரம் எழுதி கொடுக்க வேண்டியது, இப்போ சுற்றி வந்திருக்கு, அவ்வளோதான். சரி, அதை விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா?
என் பேத்தி வாழ்க்கையில் விளையாடுறத இதோட விட்டுடணும். அவ படிக்கணும், பெரிய ஆளா வரணும். என் பொண்ணு வாழாத வாழ்க்கையை அவ வாழணும். உங்கள் பொண்ணு வாழ்க்கை அவ்வளோ பரிதாபமாக இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு அவளை கூட்டு போய் முடிஞ்சா வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. போங்க. வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு அவளை கூட்டு போய் முடிஞ்சா வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. போங்க. இவன் மட்டும் அதுக்கு சம்மதிச்சான்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவ தலைவிதி அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு கல்யாணம் தீர்வு இல்லப்பா. அவங்க போகணும்னு முடிவெடுத்து போயிட்டா ஏன் இந்த மாதிரி இன்னொரு கூண்டுல சிக்கணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாமே. நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு கல்யாணத்திலயோ இன்னொரு ஆம்பளை கிட்டயோ சந்தோஷமோ சுதந்திரமோ கிடையாது. நம்ம வாழற வாழ்க்கையிலயும் மனசுலயும் தான் இருக்கு. ஆக மொத்த குடும்பமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இன்னொரு கல்யாணத்தை பற்றி உங்கள் பொண்ணு முடிவெடுக்கட்டும். முடிவெடுத்து உங்கள்கிட்ட சொல்லும். வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா? அப்புறம் என் பேத்தி சடங்கு அதை நாகரீகமாக நடத்தணும்னு நினைக்கிறேன். நாகரீகம்னா என்ன அர்த்தத்தில் சொல்றிய? அது உங்கள் அண்ணனுக்கு புரியும்பா. நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், விடுப்பா, பேசட்டும். அணைய போகிற ஜோதி பிரகாசமாக தான் எரியும். எரியட்டும், விடு. நான் அணைய போகிற ஜோதி தான், அதில் சந்தேகம் கிடையாது. நான் அணையறதுக்கு முன்னாடி எல்லா கட்டத்தையும் எரித்து சாம்பலாக்கிட்டு போவேன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். இனி என்னத்துக்கு வீணா பேசிக்கிட்டு? என் பேத்தியோட சடங்கு ஏற்பாடை நானே பண்ணிடுறேன். பணம் இருக்கு. எங்கே இருக்கு? அதான் சொத்தை திருப்பி வாங்கிட்டேல்ல. எஸ்கேஆர் பணத்தை திருப்பி வாங்கியிருப்பேன்ல. பயன் தூக்கார் செய்த உதவி. அர்த்தம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். இவங்களுக்கு உதவி செஞ்சா அதனால நமக்கு என்ன கிடைக்குன்னு யோசிக்காம உதவி செய்யறாங்க பாருங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் எஸ்கேஆரும் சாருபாலா மேடமும். சரி, அவ்வளோதானே? சொத்து உங்கள் பொண்ணு கையில் இருக்குது. என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் நடந்துருச்சு. இப்படி நிறைய சந்தோஷங்களோடு நிற்கிறிய. வேறு ஏதாவது என்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கா? அப்படியே ஏதாவது இருந்தாலும் கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் கிளம்பலாம். போங்க போங்க, உங்களை தான் சொல்கிறேன். என்ன இந்த நம்மளை நக்கல் பண்ணிட்டு போறாரு, நீங்களும் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. பண்ணட்டும்ப்பா, நக்கல் நல்லா பண்ணட்டும். அவர் தான் சொன்னார்ல, நான் அணைய போகிற விளக்கு தான், ஆனால் எல்லாத்தையும் எரிச்சிட்டு தான் அணைவேன்னு. எரிக்கட்டும், நல்லா எரிக்கட்டும். அதில் சில பேர் குளிர் காயட்டும். நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிட்டே நிற்போம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்றா. கரெக்ட், நடக்கட்டும், பார்ப்போம். இப்படி தான் ஜனனிக்கும் சொன்னீங்க வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு. அவன் நடு வீட்டில் இருந்துட்டு நாடகம் பண்ணிட்டு திரியிறா. ஏய், நான் தான் சொன்னேன் அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு. அதே மாரி வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறானா? உங்கள் அண்ணன் வேறு மாதிரி யோசிக்க மாட்டேனா? யோசிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு, என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு. என்னமோ
செய்யுங்க. பதினாலு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மிரட்டுறியாமே. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. இது ரோடு. என் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. கொடைக்கானல்ல இருந்து திரும்பி வரும்போது என் புருஷனா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பாரு. அப்புறம் என் பேச்சு சடங்கு அதை நாகரீகமாக நடத்தணும்னு நினைக்கிறேன்.